Hi friends, welcome to my channel. It's me Rithi. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா teaching. So என்ன subject first ஆனா biology. So chapter 2 microorganisms friend and foe அந்த lesson தான் நம்ம பார்க்க போறோம். So நம்ம start பண்ணலாமா? So microorganisms Okay, நம்ம இந்த டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். Some organisms around us which we normally cannot see is called microorganism or microbes. ஓகேவா? So, what are microorganism? அப்படின்றதா இங்கே கொஸ்டினாக இருக்குது. So, microorganism are very tiny living things. அதுவும் ஒரு ஆர்கானிசம். மைக்ரோ அப்படின்னா டைனி அப்படின்றதா மீனிங். ஸோ வெரி சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதை தான் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் சொல்கிறோம். நம்ம வெறும் கண்ணால் அதை பார்க்க முடியாது. லைக் மேக்னிஃபையிங் கிளாஸ், மைக்ரோஸ்கோப் அதெல்லாம் வச்சு தான் நம்ம அதை பார்க்க முடியும். பட் அது நம்மளை சுற்றி தான் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கலாம். அது டெசர்ட்டில் இருக்கலாம், மாஷி ஏரியாவில் இருக்கலாம், கோல்ட் ரீஜனில் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கலாம். பட் நம்மளால் அதை இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் அதை வச்சு தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், microorganisms are classified into bacteria, fungi, algae, viruses and protozoa. இதில் வைரஸஸ் மட்டும் இல்லை. ஆமாம், இதில் வைரஸஸ் இல்லை, பட் அதுவும் மெயின் தான். ஸோ இந்த 5 மட்டும்தான் வச்சு நமக்கு இந்த லெசன் இருக்கும். ஸோ கோயிங் டீப் இன்டு த ஸ்டடி ஆஃப் microorganisms. The study of microorganism is known as microbiology. ஓகேவா? மைக்ரோஆர்கானிசம்ன்றது மைக்ரோ அண்ட் என்ன சப்ஜெக்ட் பயாலஜி, அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் மைக்ரோபயாலஜி. There are 4 types. அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே தான். அது 5 டைப்ஸ் நான் சொல்லிக்கிறேன், அது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கை, வைரஸஸ் அண்ட் புரோட்டோசோவா. ஓகே, இப்போ நம்ம இந்த 5 மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாக்டீரியா. பாக்டீரியா ஒன் செல் அப்படின்னா யூனிசெல்லுலார். யூனிசெல்லுலார்னால் அதுக்கு ஒரே ஒரு செல் தான் இருக்கும். வித் ஒன் செல் அது எல்லா ஃபங்க்ஷனையும் நடத்தும். லைக் டைஜஷன், ரீப்ரொடக்ஷன், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் அந்த ஒரு செல் வச்சு அது பண்ணும். ஸோ ஒன் செல் ஆர்கானிசம் விசிபிள் ஒன்லி த்ரூ அ மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ பாக்டீரியா லிவ் ஆல் அரவுண்ட் அஸ், வித்தின் அஸ். பாக்டீரியா நம்மளை சுற்றி இருக்குது, நமக்குள்ளே கூட பாக்டீரியா இருக்குது. நிறைய திங்ஸ் இப்போது டைஜஷன் பண்ணுறதுக்கு சில பாக்டீரியா நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ த ஏர் இஸ் ஃபில்டு வித் பாக்டீரியா. தே ஹாவ் ஈவன் என்டர்ட் அவுட்டர் ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ அதுதான் நம்மளை சுற்றி இருக்குல்ல, இந்த அட்மாஸ்பியரில் கூட அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பாக்டீரியா லிவ் இன் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஓஷன் அண்ட் டீப் வித்தின் எர்த். அதே மாதிரி இது ஓஷன் அந்த இடத்துலையும் இருக்கும், டீப் வித்தின் த எர்த், அண்ட் தே ஆர் இன் த சாயில், இன் ஆர் ஃபுட் அண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எஸ், சாயில்னால் நீங்கள் ப்ரீஃபாக பார்ப்பீங்க. இப்போ வரதில் பாக்டீரியாவோட எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ப்ரீஃபாகவே வரும். ஸோ அதில் சாயிலுக்கு ஹெல்ப் பண்ணும், மெடிசனு, ஃபுட்டு அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஈவன் அவர் பாடிஸ் ஆர் ஹோம் டு மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாக்டீரியா. நம்ம அதுக்கு நம்ம உடம்பு ஒரு பாடி, அதாவது ஹோம் மாதிரி அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. our lives are closely intertwined with their and the health of our planet depends very much on their activity. Okay, next இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக more about bacteria உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ I'll just read through it. நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். So more about bacteria. Bacterial cells are so tiny that scientists measure them in units. சின்ன இதில் வச்சு தான் அவங்களால மெஷர் பண்ண முடியும், which is micrometers. ஓகேவா? ஸோ 1 micrometer is equal to a millionth of a meter. உங்களுக்கு அதோட வேல்யூ அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். And an average bacterium is about 1 micrometer long. பா,
இத்தினூண்டு இருக்கும் கைஸ். அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அது எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு. மைக்ரோஸ்கோப்லேயே நமக்கு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னா அப்போ நம்மளால் நார்மல் கண்ணில் வச்சு பார்க்க முடியாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் hundreds of thousands of bacteria would fit on a round dot made by a pencil. Okay, it's rounded. Okay, rounded dot made by a pencil. Okay, next, bacteria lack a true nucleus, a feature that distinguishes them from plants and animal cell. Okay, அது வந்து லைட்டாக தான் வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல் இருக்குல்ல, அதுக்கும் பாக்டீரியாவுக்கும் செல்ஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இன் plants and animals, the sac-like nucleus carried genetic material in the form of what is that? Deoxyribonucleus. ஓகேவா? bonucleus. நியூக்ளிக் ஆசிடா, இட்ஸ் கரெக்ட். ஓகே, ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. நமக்கு தெரியும்ல, நமக்கு வந்து டிஎன்ஏன்றது மாதிரி தான் தெரியும், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நமக்கு ப்ரீஃபாக தெரியாது. ஸோ அது வந்து ஐ திங்க் நான் வந்து 1 மார்க்கில் இது கேட்பாங்கன்றது வந்து எனக்கு, நான் 1 மார்க்கில் மோஸ்ட்லி எது கேட்பாங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ கேட்பாங்க. நான் சொன்ன அந்த 5 பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கை, வைரஸஸ் அண்ட் புரோட்டோசோவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து 1 மார்க்கில் அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, next, bacteria also have DNA, but it floats resilient protective float within the cell, usually in a loop or coil. Okay, wow. So a tough but resistant protective shell surrounded the bacterial cell. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே பார்த்துருக்கோம்ல, அதோட அப்படியே கண்டினியூவேஷன் தான் இதுவும். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் பி ஈவன் ஈஸியர் ஃபார் யூ. ஓகே, எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். Biologists classify all life forms as either prokaryotes or eukaryotes. ஓகேவா? இது வந்து சிங்கிள் செல், அதாவது வந்து யூனிசெல்லுலார். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி இட்ஸ் யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ஆர்கனிசம் லைக் பாக்டீரியா மாதிரி இதுவும் வந்து சேம் யூனிசெல்லுலார். They lack a defined nucleus of the sort found in the plants and animal cell. Okay.